நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? உங்களுடைய சுற்றுப்பயணத்தை நீங்கள் ஆரம்பித்த முறையிலே நிறைவு செய்கின்றீர்களா அல்லது ஒரு அனர்த்தத்துடன் நிறைவு செய்கின்றீர்களா என்பது. நீங்கள் தண்ணீருக்குள் இறங்குவதற்கு முன்பு உங்களுடைய பாதுகாப்பு மற்றும் உங்களை சார்ந்தவர்களின் பாதுகாப்பு குறித்து நீங்கள் ஒரு தடவை அல்ல 2 தடவை சிந்தித்து பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு கிடைக்கும் அமெரிக்க நன்கொடை 20% குறைப்பு. வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் நீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்களில் அதிகரிப்பு. கடந்த 24 மணித்தியாலங்களில் 7 மரணங்கள். අනතුරක් බවට දන්නා තැනකට ඔබගේ තාරුණ්‍ය ඔබගේ දක්ෂතාවය පෙන්වන්නට යන්නට එපා. பிரான்ஸ் அமைச்சர்கள் சொத்து விவரங்களை வெளியிடுவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. கிரிக்கெட் நிறுவன தேர்தல் நாளை, இம்முறை ரகசிய வாக்கெடுப்பு. எண்ணெய் வைக்கும் தேசிய நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று நடைபெற்றது. இன்று காலை 6:41 என்ற சுப நேரத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. சுதேச மருத்துவ அமைச்சு மற்றும் ஆயுர்வேத திணைக்களம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த எண்ணெய் வைக்கும் நிகழ்வு கதிர்காமம் கிரிவிகிர ரஜமகா விகாரையில் நடைபெற்றது. ராஜரட்ட உதானே 2013 புத்தாண்டு விழா கஹட்டகஸ்திகிலே SM சந்திரசேன மைதானத்தில் இன்று நடைபெற்றது. பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் SM சந்திரசேன மற்றும் வடமத்திய மாகாண முதலமைச்சர் SM ரஞ்சித் ஆகியோரின் தலைமையில் ரஜரட்ட உதானிய 2013 புத்தாண்டு விழா ஆரம்பமானது. வடமத்திய மாகாண சபை, கஹட்டகஸ்திகிலிய பிரதேச சபை, கஹட்டகஸ்திகிலிய பிரதேச செயலாளர் அலுவலகம் மற்றும் கஹட்டகஸ்திகிலிய போலீசார் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளனர். சைக்கிளோட்டு போட்டி, மரதனோட்டு போட்டி உள்ளிட்ட 37 விதமான புதுவருட விளையாட்டுப் போட்டிகள் இங்கு நடைபெறுகின்றன. பக்மக உலல என்பது சிங்கள புதுவருட பிறப்பின் எமது கலாச்சார நிகழ்வாகும். எஸ்லோன் சிரச ஊடக வலையமைப்பு, அதன் தலைவர் மற்றும் அதிகாரிகளுக்கு எமது நன்றியையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமத்துக்கு வருகை தந்து மக்களுடன் இணைந்து புதுவருட விழா கொண்டாடப்படுகின்றமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கைக்கு வருடாந்தம் வழங்குகின்ற நிதியுதவியில் 20% நீக்குவதற்கு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் கெரி யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளார். தெற்காசிய நாடொன்றிற்காக வழங்கும் நிதி உதவியிலிருந்து கூடுதலான வீதம் நீக்கப்படவுள்ள சந்தர்ப்பம் இதுவாக அமைந்துள்ளது என PTI செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது. 2014 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் ராஜாங்க செயலாளரால் அமெரிக்க காங்கிரசின் அனுமதிக்காக கடந்த வாரம் அனுப்பி வைக்கப்பட்டன. $11 மில்லியன் உதவியை வழங்குவதற்கு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி யோசனை முன்வைத்துள்ளதாக எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. 2013 ஆண்டுக்கான தரவுகளின் பிரகாரம் இலங்கைக்கு $13 மில்லியன் நிதியுதவி கிடைத்துள்ளது. 2012 ஆண்டு அமெரிக்காவினால் இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு $8 மில்லியன் வழங்கப்பட்டதுடன் 2014 ஆண்டுக்காக $6 மில்லியன் முன்மொழியப்பட்டுள்ளன. மாலத்தீவிற்கு ஒதுக்கும் நிதியின் பெறுமதியை கருத்தில் கொண்டு அதனை அதிகரிக்க வேண்டும் என ஜான் கெரி முன்மொழிந்துள்ளார். இலங்கைக்கு நீக்கப்படும் நிதியுதவியை மாலத்தீவிற்கு வழங்குவதற்கும் அதனை நீதிமன்ற புனரமைப்பிற்கும் பயங்கரவாத ஒழிப்பிற்கும் பயன்படுத்தவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை உள்ளிட்ட அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நிபந்தனைகள் எதனையும் விதிக்காது நிதியுதவிகளை வழங்குவது தொடர்பில் இந்தியா கவனம் செலுத்தியுள்ளது. அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக தமது நிதியுதவிகளை பெறும் நாடுகளுக்கு அழுத்தம் விடுக்கப்பட மாட்டாது என இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ரஞ்சன் மாத்தாய் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான நாடுகளின் இறைமைக்கும் சுயாதீனத்திற்கும் சவால் விடுக்கும் வகையில் இந்தியா ஒருபோதும் செயற்படாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்சில் அமைச்சர்கள் தமது சொத்து விவரங்களை வெளியிடுவதற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்றுக் கொள்வதற்காக அந்த நாட்டு ஜனாதிபதி பிரான்சுவா ஒலந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
நாளை நடைபெறவுள்ள கிரிக்கெட் தேர்தலுக்கான அதிகாரம் மற்றும் பொறுப்பு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் ரஞ்சனி ஜாய்கோடி தெரிவிக்கின்றார். எனினும் இந்த தேர்தலின் போது இரகசிய தன்மையை உறுதி செய்வதற்கான ஆலோசனைகள் மற்றும் ஒத்துழைப்புகளை வழங்க தேர்தல்கள் திணைக்களம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்முறை நடைபெறுகின்ற இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக 3 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. சுமிதார் பெரேரா, தற்போதைய தலைவரான உபாலி தர்மதாஸ் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால் ஆகியோரை வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்த பதவிக்காக போட்டியிட உரிய தகைமைகள் இன்மையால் விளையாட்டுத்துறை சட்டமூலத்துக்கு அமைய குறித்த 3 வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்றுக் குழு தலைவர் பதவிக்காக ஜாந்த தர்மதாஸ் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இதன்படி நாளைய தினம் நடைபெறவுள்ள கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்காக அவர் மாத்திரமே போட்டியிடுகின்றார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் பதவிக்கான நிஷாந்த் ரணதுங்க மற்றும் நிஷாந்த் டி சில்வா ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். எனினும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்றுக் குழு நிஷாந்த் டி சில்வாவின் வேட்புமனுவை நிராகரித்திருந்தது. இந்த தேர்தலில் வேறு நிறுவனங்களோ அவ்வாறு இல்லை என்றால் தேர்தல்கள் செயலகம், பணிப்பாளர் நாயக அலுவலகம், விளையாட்டுத்துறை அமைச்சு ஆகியன தொடர்பு பட மாட்டாது. விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் பிரதிநிதிகளின் கண்காணிப்பின் கீழ் இது நடைபெறும். தேவைப்படுமாயின் விளையாட்டு சங்கங்களினால் எம்மிடம் கோரிக்கை விடுக்கப்படும் பட்சத்தில் பாதுகாப்பு பிரிவுக்கு அறிவிக்க முடியும். இதுவரை அவ்வாறான கோரிக்கை ஒன்று விடுக்கப்படவில்லை. தேர்தல்களை நடத்துவதற்கான பொறுப்பு தேர்தல்கள் செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் உபாலி தர்மதாஸ் இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார். எனினும் வேட்புமனுக்களை கோரல், ஏற்றுக்கொள்ள, நிராகரித்தல், தேர்தல் முகவர்களின் பெயர் பட்டியலை தயாரித்தல், வாக்குச்சீட்டுகளை ஆச்சரித்தல் போன்ற எந்த ஒரு பணியிலும் தேர்தல்கள் திணைக்களம் பங்களிப்பு செலுத்தவில்லை என தேர்தல்கள் செயலகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்குச்சீட்டு மாதிரிகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்குவது மாத்திரமே தேர்தல்கள் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டது என்பதுடன் நியதி சட்ட தேர்தல்களின் போது பயன்படுத்தப்படுகின்ற வாக்குப்பட்டிகள், அலுவலக குறியீடுகள் என்பன இப்பதவி தாங்குனர்கள் தெருவில் பயன்படுத்தப்பட மாட்டாது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் திணைக்களம் வசமுள்ள விலை மனு கோரல்கள் இடப்படுகின்ற பட்டிகளும் உபயோகத்தில் இல்லாத உத்தியோகபூர்வ குறியீடுகளும் இதன்போது பயன்படுத்தப்படும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்குரிமை பெற்ற பிரதிநிதிகளின் அடையாளத்தை உறுதி செய்து கொள்வதற்காக வாக்குச்சீட்டுகள் பரிசோதனைக்கு உட்படுத்தல், எண்ணுதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகளுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள தமது அதிகாரிகள் ஒத்துழைப்புகளை வழங்குவதாக தேர்தல்கள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள கிரிக்கெட் தேர்தலுக்காக பிரதான கிரிக்கெட் சங்கங்கள், மாவட்ட விளையாட்டு சங்கங்கள், அதனுடன் இணைந்துள்ள சங்கங்கள், பாடசாலை சங்கங்கள் மற்றும் பிரதேச விளையாட்டு சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 147 வாக்குகள் அளிக்கப்பட உள்ளன. கையை தூக்கி வாக்களிக்கும் நடவடிக்கைகளுக்கு பதிலாக இம்முறை ரகசிய வாக்கெடுப்பு முறை இடம்பெற உள்ளதாக விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தேர்தல் நாளை முற்பகல் 10:30க்கு பண்டார்நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் முகாமையாளர் ராஜித் பெர்னாண்டோ தெரிவித்தார். கவனையினம் காரணமாக எத்தனையோ பேர் தமது உயிரை துறக்கின்றார்கள். நீர்நிலைகளுடன் தொடர்புபட்ட இடங்களில் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் இதற்கு சிறந்த உதாரணமாகும். இது விடுமுறை காலம், விசேடமாக பாடசாலை விடுமுறை காலம். இந்த காலத்தில் நீங்கள் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளலாம். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சுற்றுப்பயணம் நீங்கள் ஆரம்பித்த விதத்திலே நிறைவு பெறுகின்றதா என்பது தொடர்பில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இயந்திரம் போன்ற வாழ்க்கையில் உடல் உள ரீதியாக மாற்றங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் விடுமுறை காலங்களில் சொந்த கிராமங்களை விட்டு பலரும் சுற்றுலா பயணம் மேற்கொள்கின்றார்கள். அவ்வாறு செல்லும் பலரும் வாவி, குளம், ஆறு, கடல் போன்ற இடங்களில் குளிப்பதற்கு பெரிதும் விரும்புகின்றார்கள். அத்தோடு உல்லாசமாக படகு சவாரிகளிலும் ஈடுபடுவர். நாங்கள் இது குறித்து கூறுவதற்கு காரணம் இருக்கிறது. நேற்று மாலை முதல் இன்று மாலை வரை நீரில் மூழ்கி 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது எங்கள் செய்தி அறைக்கு கிடைத்த தகவல் மாத்திரம். செய்தி அறைக்கு கிடைக்காத இன்னும் எத்தனையோ தகவல்கள் இருக்கலாம். பத்தலகுட வாவியில் தோணியொன்று கவிழ்ந்து அனர்த்தத்துக்கு உள்ளானதில் 2 பேர் நேற்று உயிரிழந்துள்ளனர். மதுரகிரிய தன்சோபுர வாவியில் குளித்துக் கொண்டிருந்த 19 வயதுடைய இளைஞன் ஒருவன் நீரில் மூழ்கி நேற்று உயிரிழந்துள்ளான். தமண பகுதியிலும் நேற்று வாவியொன்றில் நீராடச் சென்ற 48 வயதுடைய ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்.
வீரம்புகிதர பகுதியிலும் கால்வாய் ஒன்றினுள் வீழ்ந்து மால்கடுவாவே பகுதியைச் சேர்ந்த 65 வயதான ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். கொஸ்கம கப்புகொடு இறங்குத்துறைக்கு அருகில் கழனி கங்கையில் குளிக்கச் சென்ற 14 வயதான சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்றும் பதிவாகியுள்ளது. வார இறுதி நாட்களிலும் விடுமுறை தினங்களிலும் இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகமாக பதிவாகின்றன. இந்த வருடத்தில் வார இறுதி நாட்களில் இடம்பெற்ற இவ்வாறான சம்பவங்கள் இவற்றை மேலும் உறுதிப்படுத்துகின்றன. ජලය අපේ මිතුරු කෙනෙක්. හැබැයි අපි තමයි මිතුරා. நீர் எமது நண்பன், நாம் அந்த நண்பனை எதிரியாக்கிக் கொள்கின்றோம். தாயின் கருவறையிலும் நீரோடு தான் இருக்கின்றோம். இலங்கையும் நீருக்கு மத்தியில் உள்ள ஒரு தீவு. உலகத்திலும் அதிகமாக காணப்படுவது நீராகும். நீர் எமக்கு அத்தியாவசியமானது. நீரின்றி எம்மால் வாழ முடியாது. நீர் குறித்து அறிந்து கொள்ளாமல் செல்வதால் தான் உயிரை துறக்க வேண்டி ஏற்படுகிறது. නොකර යමින් තමයි ජීවිත නැති වෙන්නේ. இவ்வாறான அனர்த்தங்களை தடுப்பதற்கு தேசிய வேலை திட்டம் ஒன்று அவசியம் அல்லவா? පසුගිය කාලේ යුද්ධයත් එක්ක අපේ නැති වුණ ජීවිත දැන් වර්තමානයේ පාරට සහ ජලයට නැති වෙගෙන යනවා. கடந்த காலங்களில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக பல உயிர்கள் இழக்கப்பட்டன. தற்போது வீதியிலும் நீரிலும் பல உயிர்கள் இழக்கப்படுகின்றன. நமது நடவடிக்கைகள் காரணமாகவே உயிரை இழக்க வேண்டி ஏற்படுகிறது. எங்கு சென்றாலும் ஆழம் குறித்து அறிந்து கொண்டு நீரில் இறங்க வேண்டும். ஒருபோதும் குடிபோதையுடன் நீரில் இறங்க வேண்டாம். சில வேளை வைத்தியர்கள் நீரில் இறங்க வேண்டாம் என்று கூறியிருப்பார்கள். அதனை பின்பற்றுங்கள். தகுந்த ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். அனர்த்தம் இடம்பெறும் இடங்களில் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். අනතුරක් බවට දන්නා තැනකට ඔබගේ තාරුණ්‍ය ඔබගේ දක්ෂතාවය පෙන්වන්නට යන්නට එපා. நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? உங்களுடைய சுற்றுப்பயணத்தை நீங்கள் ஆரம்பித்த முறையிலே நிறைவு செய்கின்றீர்களா அல்லது ஒரு அனர்த்தத்துடன் நிறைவு செய்கின்றீர்களா என்பது. நீங்கள் தண்ணீருக்குள் இறங்குவதற்கு முன்பு உங்களுடைய பாதுகாப்பு மற்றும் உங்களை சார்ந்தவர்களின் பாதுகாப்பு குறித்து நீங்கள் ஒரு தடவை அல்ல 2 தடவை சிந்தித்து பாருங்கள்.